ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D ஒரு கேம் விளாட்லாவாங்க. இது ஆக்சுவலி GTA 5 காப்பி கேம் தான், மாக்கப் பண்ணிச்ச கேம் தான். ஆனால் இந்த கேம் ஓரளவுக்கு ஒர்த்து தான். எப்படின்னா இந்த கேம் வந்து எக்ஸாம் நிறைய சீட் கோட்ஸ் இருக்கும், எதிர்பார்க்காத இருக்கும். சீட் கோட்ஸ் இருக்கும். லம்போகினி வர வைக்கலாம், எது வேணால் வர வைக்கலாம். BMW, பகாட்டி எல்லாத்துக்கும் சீட் கோட்ஸ் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான சீட் கோட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு 51 போட்டிங்கன்னா உங்களுக்கு டீரெக்ஸ் வரும். அடுத்து வச்சிங்கன்னா 8000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் வரும். இந்த 8000 நார்மல் ஹெலிகாப்டர் தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் போகிற சீட் கோட் போட்டால் 800 போட்டு அது பக்கத்தில் 1 போட்டு 8001 போட்டிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஹெலிகாப்டர் வரும். இந்த போலீஸ் ஹெலிகாப்டர் ரொம்ப இதெல்லாம் இல்லை, இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து நிறைய பேர்த்துக்கு இந்த சீட் கோட் மோஸ்ட்லி தெரியாது, சொல்கிற கேட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோடு 9129 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த். இப்போ நீங்கள் கீழே கூட எழுத்து காமிக்க போடுங்க, அந்த ஹெல்த்து குறையில. அந்த இந்த சீட் கோடு போட்டால் ஹெல்த்து குறையாது. அடுத்து உங்களுக்கு ஏதாவது டேங்கர் வேணுனாலுமே சீட் கோடு இருக்குது. 4040 போட்டிங்கன்னா டேங்கர் வரும். டைனோசர் சவாரி பண்ணணுன்னா 5050 போடுங்க. டைனோசர் நிற்கும், அந்த டைனோசர் சவாரி பண்ணிக்கலாம். போடுங்க. டைனோசர் ரொம்ப வேகமாக போகிறதில்ல, ஓரளவுக்கு வேகமாக போகுது. அடுத்து நான் சீட் கோடு போடுறேன். இது ஹார்ஸ் சீட் கோடு. ஹார்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக, நல்லா வேகமாகவே போகுது ஹார்ஸு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் நல்லா வேகமாகவே போகுது, பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கப் என்ன சொல்லணும், பிக்கப்புக்கு ஒரு சீட் கோடு இருக்குது. 8838 போட்டு ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா பின்னாடி பிக்கப் கார், பிக்கப்புக்கு கலர் மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு RGB போட்டால் மாற்ற முடியாது, இப்போ மாற்றிடலாம். வயலட்டாக மாற்றிட்டு பாருங்கள், RGB போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வயலட்டாக மாற்றிடுவேன். போலீஸ்கார் வேணுன்னா 100 சீட் கோடு 100 போட்டிங்கன்னா சும்மா அந்த போலீஸ்கார் தான் வரும். இதே 101 போடுங்க, அதில் கொஞ்சம் பெரிய போலீஸ்கார் வரும். போலீஸ்கார் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக தான் போலீஸ்கார் வேகமாக போகுது. போலீஸ் ஒரு டாப் ஸ்பீட் காமிக்க போடுங்க. சரிங்க, அவன் எங்கேயோ மோதிட்டோம் போல. அப்புறம் இப்போ வளைச்சிட்டு சூப்பராக தான் போலீஸ்காரும் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு போய் காமிக்கிறேன், ஸ்பீடு காமிக்கிறேன். கண்ணோட ஸ்பீடை காமிக்கிறேன். டாப் ஸ்பீடு 270 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ அடிச்சுக்கே தான் அடிச்சு ஹெல்த் குறையாது. 9129 போட்டிங்கன்னா
நான் சொல்கிற சீட் கோடு பார்த்தீங்கன்னா அயன் பாய் கிடைக்கும். அதாவது அயன்மேனோட பவராட்டு கிடைக்கும். அதாவது இங்கே நான் 4 கோடு போட்டு இதாட்டு இருக்கும்ல, இந்த ஸ்டார் பக்கம் 0 பக்கம் ஒன்று இருக்கும்ல, அது போட்டு நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா அயன் பாய் கிடைக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த சண்டை போடும் இதை வச்சு நம்ம போட்டிங்கன்னா அயன் பாய் கிடைக்கும். இந்த பவர் போலீஸ்கார் மேலேயே இவ்வளோ நல்லா இருக்குது. யமஹா வந்துடும். நீங்கள் 3.8 போட்டிங்கன்னா யமஹா வந்துடும். யமஹா வண்டி. இந்த ஜாஸ்டிக் வச்சு அழகாக வீலிங் பண்ணலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக தூக்கிட்டிங்கன்னா கீழே எழுந்துட்டிங்க தள்ளி விட்டு ரொம்ப தூக்குனீங்கன்னா வீலிங்கு. அப்புறம் சொல்கிற சீட் பாருங்கள், கேடிஎம் RC90 கிடைக்கும். 1210 போட்டிங்கன்னா கேடிஎம் கிடைக்கும். அவசியத்தை அப்படி பக்கு ஏறி கேடிஎம் வராது. பொருளுக்கு போட்டுக்கிறது கேடிஎம்மோட ஸ்பீடு. கேடிஎம் மேலே ஏறிட்டேன்னா டாப் ஸ்பீட் 190. 100 கிலோமீட்டர் அதோட டாப் ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா 4000 போட்டிங்கன்னா சூப்பர் கார் கிடைக்கும். 400 போட்டிங்கன்னா கவாசிக் ஜெட்டாக்ஸ் டின்னர் வரும். 400 போட்டிங்கன்னா. அதுவே 4000 போட்டிங்கன்னா 4000 போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பரான கார் கிடைக்கும். மெக்லரன் கார் பேராமா கார்வே. பாருங்க இதுவே உங்களுக்கு புல் வேணும்னா பாருங்க, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் காளை மாடு வருது. சீட்டு கூட போட்டிங்கன்னா காளை மாடுகளுக்கு இப்போ போட்டு தள்ளணுன்னா ஸ்டிக்கி பாம்பை தூக்கி காளை மாடில் வேறு போடுங்க. நின்று ஸ்டிக்கி பாம்பில் காளை மாடல் போட்டிங்கன்னா இது ஷூட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் உங்களுக்கு முட்டை வந்துடும் காளை மாடு. இப்போ எக்ஸாம்பிள் வெடி காமிக்கிறேன். காளை மாடு இறந்துடும். நான் சொல்ல சிக்கடு போட்டு பாரு தெரியும் உங்களுக்கு. ஸ்கைஃபால் ஒரு சில பேத்துக்கு ஒரு சில வர்றது பாருங்கள். வந்துச்சு எனக்கு ஸ்கைஃபால். வானத்து மேலே பறக்க ஆரம்பிக்கும். ஒரு ஹெச்பி கூட நம்மளுக்கு குறையாது. நான் சொல்கிற டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்டிலிட்டி செத்து போயிடுவோம். இங்கே அதுக்கு ஒரு இடத்துல ஃபுல்லாக பாம்ஸாக போட்டு தள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாம்ஸை போடுங்க. சொல்கிற மாதிரி ஃபுல்லாக பாம்ஸாக போட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பாம்ஸை போடுங்க. ஓகே, இப்போ நான் போடுறேன் இப்போ 1120 போட்டிங்கன்னா ஸ்கைஃபால் ஆகும். கரெக்டாக அந்த பாம்பு பக்கம் போய் விழுகணும். இங்கே பாருங்க, நம்ம அதிக பாம்பு சொட்டிச்சுல. நான் ஆக்டிவேட் போட்டு பண்ணுற பாருங்க. கதை முடிஞ்சு நம்ம கதையே ஃபஸ்ட்டு. ஃப்ராங்க்லின் பறந்தே போயிடுவான்.
நான் அதிகமாக போட்டேன்னா ஃபுல்லாக கருவளையமாக காமிக்கிறானுங்க. மெகாரம்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பைக்கோ காற்றுல உங்களுக்கே தெரியும். ஆனால் பைக் கொடுத்தா நீங்கள் போலீஸ்காரு இப்போ திருப்பி வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு திருப்பி சார்ஜ் கிளிப் மெகாரம்புக்குள்ளே போங்க. இப்போ பைக் தருவானுங்க. பைக் தான் திருப்பி பண்ணுங்க. இந்த பைக் சூப்பராக இருக்கும். ரேம்புக்குன்னு தேய்ச்சி பைக் காட்டு. உங்களுக்கு கார் வேணும். திருப்பி அந்த சேலஞ்சுக்குள்ளே போங்க. ரேம்புக்குள்ளே இந்த பைக் தான் சொன்னேன். பைக்கோ சீட் கோடு தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் குழுக்கலாட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ரேம்புக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்மளே தள்ளி விட்டுரும் பைக்கு. அது டாப் ஸ்பீடு போனீங்கன்னா சூப்பராக இருக்குன்னா நம்ம டாப் ஸ்பீடு போகக்கூடாது. நான் டாப் ஸ்பீடு ஃபுல் அமுத்தனால கீழே தள்ளிடும். மெகாரம்புக்குள்ளே போய் மெதுவாக போகிறேன். நோட் பண்ணி பாருங்கள். அந்த மெக்லரன் கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் இன்ஃபினிட்டி சீட் கோடு போட்டுக்கோங்க. பைக்கு கார் தடிக்கிட்டு கீழே கார் ஓட்டோவில் போங்க. இன்னும் ட்ரெஸ்ஸஸும் சூப்பராக ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதில் இருந்தீங்கன்னா ஷர்ட்டு கேப் போட்டு கிளாஸ் போட்டலாம். இந்த இந்தியன் பைக்ஸ் எதுக்கு சூப்பராக இருக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இந்தியன் பைக்ஸில் ஜிடிவி காப்பி பண்ணான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிடிவி காப்பி பண்ணி கொஞ்சம் மொக்கையாக தான் போயிருக்காங்க. ஆனால் இதில் இருக்க சீட் கோட்ஸு சொல்லவே தேவைப்படாது. சூப்பர் சீட் கோட்ஸில் இருக்கும். சொல்கிறேன். இந்த காரை அப்படி போயிடுச்சு. நம்ம ஃபுல் ஸ்பீடு கொடுத்தா கார் இருந்தால் காராக போயிடும். இப்போ அடுத்து உங்களுக்கு சில பேருக்கு ஏரோப்ளேன் வேணும்னா, அந்த குட்டி ஏரோப்ளேன் வேணும்னா பாருங்க 3.5 போட்டிங்கன்னா 555 போட்டு அந்த குட்டி ஏரோப்ளேன் வந்துடும். ஃபஸ்ட்டு 9 போட்டால் இந்த டே அண்ட் நைட் மாறும்ல. இப்போ மாறாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா 99 போடணுங்க. போட்டிங்கன்னா கிளைமேட் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு வந்துருச்சு. போட்டிங்கன்னா போட் வரும். ஆனால் இங்கே தரையில் ஓட்ட முடியாது போட்டை. பகாட்டி கார் வருது. இது சும்மா நார்மல் பகாட்டி தான். இந்த கேம் இன்னொரு பகாட்டி இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த பகாட்டி காரை லம்பா இனி வீட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப இன்னும் இது என்ன தெரியாது உங்களுக்கு. இதை நல்லா அப்படி குதிச்சுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா குதிக்கும். கார் ஃபுல் ஸ்பீடில் அமுத்திட்டு இறங்கிருங்க. கார் வாட்ட போ நின்றுவாங்க. நான் சொன்ன 301 சீட் கோடு போட்டிங்கன்னா இங்கே போட்டு வரும். தரையிலையும் வரும், இதுலேயும் வரும். பாருங்க போட்டே காமிக்கிறேன்.
பாருங்க போட் வந்துருச்சா. சூப்பராக போட்டும் போட்டு, ஆனால் போட்டோட ஸ்பீடுன்னு சொல்ல மாட்றாங்க. அவ்வளோதான் தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 4 8 போடணும். ஜூக்கு வந்துடும். ஜூக்கோட ஸ்பீடு பரவாயில்ல. ஒரு கீழே விழுந்துட்டோமா பாருங்க. இப்போ நான் மேலே ஏறி போகிறேன். மேலே ஏறிட்டு நேராக போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நேராக ஃபுல் ஸ்பீடில் ஆற்றிட்டு போகிறேன். ஜூக்கு அவ்வளோ சீக்கிரம் மேலே 200 கொண்டு வர முடியாது. ஜூக்கில் 200 கொண்டு வந்துட்டோம். டாப் ஸ்பீடே 200 தான். பீச்சுக்கே வந்துட்டோம். இப்போ ஃபுல் ஸ்பீட் அதே மாதிரி அழிச்சு பிடிப்போங்க. இப்போ திருப்பி நம்ம சிட்டிக்கு போகிறோன்னு பார்க்கலாம். சிட்டிக்கு உங்களால் போக முடியலண்ணா. நான் சொல்கிற சீட் கோடை போட்டிங்கன்னா சிட்டிக்கு அழகாக போகலாம் எனக்கு தெரிஞ்சு. முன்னாடி சொன்ன ஆரோப்பினை போட்டிங்க. பாருங்க பிளேன் இப்போ நடப்போகுது. பிளேன் எடுத்துட்டோமே இப்படி நேராக போவோம். பாருங்க பிளேன் எடுத்துகிட்டு நேராக போகலாம். மேலே ஏறுவோம். பிளேன் எடுத்துகிட்டு சப்போஸ் அப்படிதான் இப்போ சிட்டிக்கே போக முடியாதுன்னா இதோ இந்த பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க, வெளியே வந்துடுவீங்க. இப்படி உள்ளே போனீங்கன்னா ரோஹித்னு ஒருத்தனோட இது கேம் ஒரு அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தருவான். அதாவது சேலஞ்சர் சூப்பர் ஜிடிஎஃப்இ மிஷின்ஸ் இது மிஷின் 4 ஒன்றுமே பார்ப்பீங்க. ஒரு அட்டகாசமான மிஷின் 4 இது. போட்டே காமி 9129 போட்டிங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் கையில் எடுத்துக்கோங்க. தள்ளியே விட்டுருந்த பாம்ஸ்லாம் அவங்க விடுற பாம்ஸ்லாம். அச்சா நம்ம இங்கே வந்துட்டோம். நம்ம அயன் பாய் எடுத்துக்கலாம். அயன் பாய்
கீழே வாங்கிடலாம். இது மிஷின் போகிற மட்டும் வராது, இதுக்கு ஒரு தனி சீட் கோடு இருக்குது. 1 2 3 4 5 போட்டிங்க உங்கள் வீட்டு பக்கம் சமன் ஆயிடுது. பாருங்க, உங்களுக்கு நான் போட்டே காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஷீப் மாற்றி போட்டோம். போர்டு ஹெலிகாப்டர் தேவைப்படும். ஹைட்டாக போகிற மாதிரி டக்குன்னு நம்ம அயன் பாய் சீட் கோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இன்ஃபினிட்டி சீட் கோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். பாருங்க, அயன் பாய் சீட் கோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேலே ஏறி இருக்கிறப்ப சரிங்கண்ணா, இதோட டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அது இதற்குள்ளே நம்ம அந்த ஹெலிகாப்டரை எடுத்தே ஆகணும். இதோட டாஸ்க் இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டர் போகணும். அந்த மிஷின் சொல்லுது அதுகளுக்கு இருந்து தப்பிச்சு நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்தாகணும். அது இதோட டாஸ்க்கு. பாட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காமல் தப்பிக்கணும். அதே இந்த மிஷினு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போகணும். இப்போ நேராக இடத்துல லேண்ட் பண்ண சொல்லுவானுங்க. இந்த மாதிரி இடத்துல லேண்ட் பண்ணிங்கன்னா லேண்ட் பண்ணாமல் அந்த இப்போ இறக்கணும். லேண்ட் பண்ண தேவைப்படுது. கரெக்டாக அது மாதிரி விழுகணும். ஓ செட் மிஷின் அவங்க ஃபினிஷ் பண்ணல, மிஷினை ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, நாட் லோடு லிங்க் காமிச்சிருச்சா. இதுவே நீங்கள் இந்த பாட் இருந்தது, இந்த ஹெலிகாப்டரு அது இது மேலே நிற்கணும். தூரம் இறங்கும்போது அது மாதிரி நிற்கணும். மேலே முன்னாடியே இறங்கிட்டு வந்தாலும் இந்த மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. லோடு பண்ண முடியல, லிங்க் பண்ண முடியாது. இப்போ நான் சும்மா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன். நம்ம காமிக்க ஆரம்பிச்சேன். நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்படி நடுவில் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா கேட்கும், இமேஜஸ் கேட்கும். நம்மளுக்கு பிடிச்ச இமேஜஸ் ஏதாவது வைக்கலாம். இப்போ நம்ம நம்ம இப்போ வெளியே போகணும். நம்ம எப்படி அவ்வளோதான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னு கொடுக்க வந்து அவ்வளோதான். இது கேட்கும். நான் வந்துட்டு அப்படியே வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறானுங்களா. நீங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். என்ன சொல்ல என்ன முடிஞ்சது சிட் கோர்ஸு இதில் என்னென்ன இதெல்லாம் மித்ஸ் இல்லை, ஒரு சில மித்ஸ் ஒன்றும் ஒரு சில மித்ஸாக போய் அது மேலும் சொல்கிறேன். பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சு